சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சாதகமாக வருமா தீர்ப்பு? இரட்டை இலை சின்னம் தொடர்பான இறுதிக்கட்ட விசாரணை வருகின்ற திங்கட்கிழமையன்று நீதிமன்றம் நடைபெறுகிறது. இறுதியாக தேர்தல் ஆணையம் கொடுக்கின்ற ஒட்டுமொத்த ஆவணங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அமையுமா? தமிழகம் முழுவதும் குறிப்பாக அதிமுகவின் தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இரண்டு விஷயம்தான். ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றது செல்லாது. இரண்டாவதாக, அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் பன்னீர்செல்வத்திற்கு சொந்தம், அவர்தான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்ற பல்வேறு கேள்விகளும் அவர்களது மனதில் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கான பதிலை நீதிமன்றம்தான் தெரிவிக்க வேண்டும். வருகின்ற திங்கட்கிழமையன்று இதற்கான பதில் கிடைக்கும் என்றும் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒட்டுமொத்த மாற்றமும் வருகின்ற திங்கட்கிழமை அன்று நிகழும். ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கிவிட்டார். பிறகு எதற்காக இன்னமும் இரட்டை இலை சின்னம் தொடர்பான பிரச்சனையில் அவர் ஈடுபட வேண்டும் என்ற சந்தேகமும் உங்களுக்கு எழலாம். அதிமுகவை பொறுத்தளவிற்கு பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் சொந்தம், அதாவது ஒருங்கிணைப்பாளர் அவர்தான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கியதுதான் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி கடந்த 4.5 ஆண்டுகளாக வழக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கான உண்மையான நீதி கிடைக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இன்று வரை நீதிமன்றத்தையும் நாடியுள்ளார். ஒருவேளை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் நிச்சயம் அவர் புதிய கட்சியை தொடங்கிய அடுத்த நொடியே தொண்டர்கள் அனைவரும் கூண்டோடு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைய வேண்டும். ஆனால் அதற்கு எடப்பாடி தான் தடையாக இருக்கிறார். அவரை நீக்கிவிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்பதுதான் அவரது நோக்கம். ஆனால் அதற்கு சில மூத்த நிர்வாகிகள் எடப்பாடிக்கு ஆதரவாக இருப்பதால் தான் தற்பொழுது வரை அதிமுக கடந்த சில தேர்தல்களில் தோல்வியடைந்தது. இனியும் சட்டசபை தேர்தலில் தோல்வியடையக்கூடாது என்றால் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிற்குள் வர வேண்டும் என்று தொண்டர்களது விருப்பப்படிதான் தற்பொழுது வரை ஓபிஎஸ் அவர்களது நிலைப்பாடு. அதற்காகத்தான் சமீபத்தில் கூட ஓபிஎஸ் அவர்கள் நான் அதிமுகவில் இணைவதற்கு தயாராக இருக்கிறேன், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை என்பதையும் கூட தெரிவித்திருந்தார். அதற்கு எடப்பாடி கூட பதில் தெரிவிக்கவில்லை. ஆனால் நீதிமன்றம் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்று ராம்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார்.